கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கெழுதின முதலாம் கடிதம், முதலாம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சிலுவையை குறித்த தியானம் புதிய ஒரு பார்வையோடு கூட பார்க்கிற நிலைகளிலே திருச்சபைகளிலே தியானங்கள் நடைபெறும். சிலுவை ஒரு காலகட்டங்களிலே ஒரு கொலை கருவியாக, துன்புறுத்துகிற கருவியாய் அது காணப்பட்டது. ஆனால் இறைவன் அதை சுமந்ததற்கு பின்பதாக அது மகிமை நிறைந்த மகத்துவம் பொருந்திய ஒரு கருவியாக மாறிவிட்டது. நாம் சிலுவையை கழுத்திலே அணிந்திருந்தாலும் சரி, திருச்சபையிலே ஏதோ ஒரு இடத்துல நிலைப்படுத்தி இருந்தாலும் சரி, நம்முடைய கார்களிலே அந்த சிலுவையை வைத்திருந்தாலும் சரி, இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் முழுமையை நாம் உணர்ந்து கொள்ள அது ஏதுவாக்குகிறது. சிலுவை it shows the ultimate sacrifice. இதுக்கு மேல ஒரு பலி செலுத்த முடியும் என்று சொல்லி ஒன்று இல்லை. இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் எனக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல் சாக்ரிஃபைஸ், இதுக்கு அடுத்த பலி என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சிலுவையிலே பாடுகளை சுமந்து ஜீவனை கொடுத்து அதிலே தம்மை தாழ்த்தி தம்முடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது ஐ மஸ்ட் ரியலைஸ் தி எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் அல்லது அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் அந்த சிலுவை எனக்கு அறுதியிட்டு காண்பிக்க வேண்டும். சிலுவையை ஒரு அடையாளமாக அல்ல, என் உணர்வுகளை தூண்டுகிற ஒரு சின்னமாக நான் அதை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலுவையை அந்த எண்ணங்களோடு கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த சிலுவையை பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில சிலுவை நமக்கு ஒரு ஃபர்கிவ்னஸை காண்பிக்க வேண்டும். சிலுவையிலே ஆண்டவர் ஏன் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில அறையப்பட்டார். அப்போ சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு உறுத்த வேண்டிய காரியம், am I forgive other people? என் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், நான் மற்றவர்களை மன்னிக்கிறேனா? இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்ற வேண்டிய காரியம். மூன்றாவதாக, நான் சிலுவையை பார்க்கும் பொழுது நான் எதை உணர வேண்டும் என்று சொன்னால், it leads me to reconciliation. இது என்னை ஒப்புரவை நோக்கி பயணிக்க செய்கிறது. என் ஆண்டவர் பாவத்திலே செத்து கொண்டிருந்த மக்களை தன்னோடு கூட இணைத்து தன் பராபரனோடு இணைக்க முற்படுகிறார். பாவத்தை மறக்கவும் மன்னிக்கவும் அதிலிருந்து விடுதலையாக்கி ஒப்புரமாக்கவும் என் தேவனாகிய கடவுள் அங்கே எத்தனிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. என் ஆண்டவருடைய சிலுவை எனக்கு தேவ பலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சில காரியங்களை மனதில் கொள்ள வேண்டும். நான் மன்னிக்கிற மன பக்குவத்தை உடையவனாக, ஒப்புரவாகிற சாயலை உடையவனாக, இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் என்பதை உணர்ந்தவனாக என் வாழ்க்கை காணப்படும் பொழுது அதிலே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, சிலுவை குறித்த சிந்தனைகளை இந்த தபசு காலங்களில் நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த சிந்தனையோடு கூட நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால், வெற்றி சிறந்த அருள்நாதர் நம்மை நேர்த்தியான பாதையில நடத்துவார் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, சிலுவை கற்றுத்தருகிற பாடத்திலே நிலைத்து அதை பிரதிபலித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். நாங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த நாளிலே மன்னித்து வாழ எங்களுக்கு அருள் பாராட்டும். யாரோடாவது ஒப்புரவாகாமல் இருப்போம் என்று சொன்னால், ஒப்புரவாகுதலின் ஆவியை கொடுத்து எங்களை ஒப்புரவாக்கும்.
உமக்கு உகந்த ஜீவியத்தை அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.